see the rock. Guys, சுற்றியும் பச்சை பசேல் இருக்குல்ல, கரெக்ட் நீங்கள் நினச்சது. காட்ஸ் ஓன் சிட்டி கேரளாவுக்கு தான் வந்திருக்குங்க. இன்றைக்கி வந்து நியூ இயர். ஸோ எல்லாத்துக்கும் வந்து எங்களுடைய நியூ இயர் விஷஸ் வந்து சொல்லிக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான வருடமாக இருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கும் சந்தோஷமான வருடமாக இருக்கணும்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருடமாவது நாங்களும் ஏர்ன் பண்ணுறோம். ஸோ 4 வருடமாக நாங்களும் ஏர்ன் பண்ணாமல் இருக்கோம். காற்று ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி லவ் பண்ணும்போது வந்து நானும் சிபியும் மலம்புலாக்கு வருவோம். அங்கே தான் நாங்கள் லவ் பண்ணும்போது அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். ஸோ ஏரியாலெல்லாம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் போகவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் அந்த இடத்துக்கே போக முடியலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பக்கம் போகிறோம், அங்கேயும் போய் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நாங்கள் எப்போவெல்லாம் கேரளா போகிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த பேக்கரிலாம் வந்து சாப்பிடுவோம். இந்த கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் அப்படியே அந்த மதுக்கரை ரோடு தாண்டினதுமே ப்ரீஸ் பேக்கரி வந்துடும். ஸோ அந்த ப்ரீஸ் பேக்கரியில் சாப்பிட்டுட்டு எப்போவுமே இங்கே வந்தால் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு சாப்பிட்டுட்டு ஏதோ டீ சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். அதே மாதிரி நாங்கள் லவ் பண்ணும்போது வந்து ஒரு இடத்துக்கு வருவோம். ஸோ அந்த இடத்துக்கும் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மலம்புலா போக போகிறோம். ஸோ இந்த ரோடே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மலம்புலா போகிறதுக்கு வந்து அதாவது பாலக்காடு போய், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போவோம். பாலக்காடுலேருந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போய் அதை ரைட்டில் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய் அதுக்கப்புறம் ரைட்டு கட் பண்ணி போனால் ஒரு வழி இருக்கும். பட் அதுக்கு முன்னாலேயே ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் தான் நாங்கள் வந்துட்டு போவோம். பட் அந்த வழி வேறு லெவலில் இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வழி அது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து க்ரீனி, அப்படியே செம வைப்பாக இருக்கும் அந்த வழியில் போகிறதுக்கே. அதுவும் இல்லாமல் அந்த சைடில் வந்து டிராஃபிக் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம எப்போவுமே மேக்ஸிமம் வரும்போது ஒரு 2 பிளேஸ் போயிட்டு வருவோம். அதாவது மலம்புலா போகும்போது அங்கே போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்கேயும் வந்துட்டு போவோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா மஸ்ட் விசிட்டட் பிளேஸ்ன்னே சொல்லலாம். அதுவும் நீங்கள் உங்களுக்கு இந்த கலைநயமெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த இடம் முழுக்கவே பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக கலைநயமாக கட்டியிருப்பாங்க. நம்மளுடைய பழமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே வடித்து வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு செவுத்தில் வந்து கற்களால் சின்ன அந்த பீங்கான் கற்களால் வந்து உடஞ்சி போன வேஸ்ட்டான அந்த கற்களை பயன்படுத்தி ஃபுல்லாக செவுத்தில் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஓவியங்கள், அதாவது ஓவியங்கள் அப்படின்னா அந்த கற்களை பயன்படுத்தியே ஓவியங்கள், அதுக்கப்புறம் சிலைகள், நிறைய சிலைகள். ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இந்த இடம் நிஜமாகவே ஒரு
அருமையான இடம்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த என்ட்ரி ஃபீஸ், அந்த சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 25, பர் பர்சனுக்கு வந்து 25. அதே மாதிரி வீடியோ கேமரா ஷூட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 50 சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதர்வைஸ் மற்ற எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு டைமிங்குள்ளே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணால் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் இங்கே. அதாவது மார்னிங் 9:30 to 5:30 வரைக்கும் இந்த இடம் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். என்ன மத்தியான வேலையில் வந்தீங்கன்னா ஏதாவது கொடைக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து சுற்றிலும் சுத்தமாக எதுவும் மரமே இருக்காது இல்லை. ஸோ நீங்கள் கொடை இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக கொஞ்சம் நிற்கணுன்னாலும் கூட கொடை பிடிச்சி கொஞ்சம் நிழலில் நிற்கிற மாதிரி இருந்துக்கலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே வெறும் அந்த பீங்கான் கற்களை பயன்படுத்தியே ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் முழுக்கவே அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த கற்களுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா வேறு லெவலாக இருக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் அதை பார்த்தீங்களா? விஷ்ணுவோட வாமன அவதாரம், அந்த ஒரு சிலையை வந்து வடித்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பழமையான விஷயங்களை வந்து இங்கே உருவமாக வடித்து வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் வரும்போது வந்து யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ஆட்களே இல்லை. நாங்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கு போயிருந்தோம், வீக் டேஸ் தானே, அதனால் யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருந்தது. அப்புறம் இங்கேருந்து கிளம்பி மலம்புலா போகும்போது தான் தெரிஞ்சது சரியான கூட்டம் அங்கே. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்க்கணும். இதில் ஆல்மோஸ்ட் இப்போவே 10 நிமிஷம் பக்கம் வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு அமைதியான இடம். அப்படியே கொஞ்சம் நம்ம அந்த சிட்டி டிராஃபிக், இந்த சிட்டி இரிட்டேஷன்லேருந்து ஒன் டே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.